Hi, this is Santosh. Welcome to English Abaka and Abaka Talks. இன்னைக்கு கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிபிஎஸ்சி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனை பற்றியான சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் சர்க்குலரில் யார் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ண முடியாது, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ரூல் அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு என்ன ரூல், அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ், ஒரு சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் தான் எழுத முடியும், லாஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் யார் எழுதலாம், இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கிளியராக சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷனை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இல்லாமல் இந்த வீடியோவில் அஃபிஷியல் சிபிஎஸ்சி சர்க்குலரில் லைன் பை லைன் நான் படித்து என்னன்றதா சொல்ல போகிறேன். வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தா உங்களுக்கே ஒரு டவுட் கூட இல்லாமல் கிளியராக எல்லாமே புரியும். அந்த பிடிஎஃப்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா? இது அஃபிஷியல் சிபிஎஸ்சி சர்க்குலர் கொடுத்தக்கூடிய டேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. 30th June 2026 இந்த சர்க்குலரை மெயினாக ஸ்கூலுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கோ கிடையாது. பட் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்கணும். உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குன்றதால நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 30th June 2026. நீங்கள் என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8th July 2026. போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறது நைட்டு 11:59. பட் ஆனால் வந்து நம்ம ஸ்கூலில் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் தான் பண்ண போகிறாங்கன்றதால நீங்கள் முன்னாடியே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th July எக்ஸாம் வந்து 28th July 2026 டியூஸ்டே. இதுதான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டேட். அட்மிட் கார்டு வந்து லேட்டராக வந்து என்னைக்குன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், டேரெக்டாகவே வாங்கிக்கலாம். சரி, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த கொஷின் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது. 1 சப்ஜெக்ட் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். சிபிஎஸ்சியில் நான் ஒரு 4 கேட்டகரியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 4 கேட்டகரி சொல்லிட்டுனா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, சப்போஸ் 2026 போர்டு எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்க, ரிசல்ட்டில் கம்பார்ட்மெண்ட்னு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஆர் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் எழுதலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். உங்களுக்கு இப்போ தான் ஃபெயில் ஆகிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் சான்ஸ் இதுதான். இந்த கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட். கேட்டகரி 2, சப்போஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் பட் 6 சப்ஜெக்ட் உங்களை சேவ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதிலெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொன்னோன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றதெல்லாம் பாஸ் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் ஃபெயில், 6th சப்ஜெக்ட் வந்து உங்களை காப்பாற்றிடுச்சு. ஸ்டில் மேத்தமெட்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. இதுதான் அஃபிஷியல் சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் கேட்டகரி. 6 சப்ஜெக்ட் எழுதி 1 ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். கேட்டகரி 3, ஆல்ரெடி பாஸ் ஆனால் எனக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 2 சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 3 சப்ஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் அஃபிஷியலாக நீங்கள் எக்ஸாம் மறுபடியும் எழுதி உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணலாம். கேட்டகரி 4 ஸ்டூடெண்ட், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் பார்த்துக்கோங்க. 2025ல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஃபெயில் ஆகிருப்பாங்க ஒரே சப்ஜெக்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில். அடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அதுலேயும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இந்த 2026ல் மெயின் எக்ஸாம்லையும் கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் சான்ஸ் நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டை தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இந்த 4 கேட்டகரி சொல்லிட்டேன்னா, இப்போ அடுத்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். இதில் சொல்லியிருக்காங்க கிளியரா. ஓகேங்களா? 6 சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இயர் ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. சப்போஸ் நான் 6 சப்ஜெக்ட் எழுதுறேன், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போ 6 சப்ஜெக்ட் எழுதிருந்தேன். நான் இதில் 6 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன், அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். அப்போ நான் 4 சப்ஜெக்ட் பாஸ். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் நான் வந்து 2த்துலேயும் கம்பார்ட்மெண்ட் எழுத முடியுமா? ஒரு கம்பார்ட்மெண்ட் இப்போவும் அடுத்த வருஷம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் எழுதி நான் 6 சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. சிபிஎஸ்சி ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே 2 கம்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னாலே ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான், நீங்கள் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. எய்தர் அது மேக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸாக இருக்கலாம். நீங்கள் 2 சப்ஜெக்ட்டுமே கம்பார்ட்மெண்ட் எழுத முடியாது. 6 சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 சப்ஜெக்ட் ஃபெயிலாம் 2 எழுத முடியாது, 1 தான் எழுத முடியும்.
ரெண்டும் ஏன்னா சேம் டைம்ல தான் நடக்கும், ரெண்டுமே எழுத முடியாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தேவையில்லாம நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க உங்களே. சரி, அடுத்து ஆல்ரெடி பாஸ், ஓகேவா, ஆனால் மார்க் கம்மியாக இருக்குது, இல்லை மெடிக்கல் சீட் எனக்கு தேவைப்படுறதுக்கு ஒரு 2% தேவை, இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஒரு 2% தேவை, கட் ஆஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபிசிக்ஸில் 61, மேக்ஸில் 63, கெமிஸ்ட்ரியில் 59. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ ஒன் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ? இந்தியன் ஸ்கூலுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு 320 rupees பர் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்ட் தான் எழுத போகிறீங்க, பர் சப்ஜெக்ட் அதுதான். இது அடுத்து வந்து நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா 1100 சொல்லியிருக்காங்க. அவுட் சைட் இந்தியா UAE அந்த மாதிரி இடத்துல வந்து 2200 சொல்லியிருக்காங்க. அண்ட் விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, இந்த எக்ஸாம்ஸ் ஃபீ இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபீஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் பேமெண்ட் டீடைல். பேமெண்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ண முடியும். அண்ட் UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை பேமெண்ட் பண்ணி அது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அது ரீச் ஆகலை, அந்த அஃபிஷியல் டைமுக்குள்ளே ரீச் ஆகலை அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லைக் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லை லேட் பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூலில் அதை தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கூலுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்டுக்கணும். புரியுதுங்களா? ஸ்கூல்னா அவங்க வந்து சில நேரத்தில் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பேரண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலில் போய் பேசுங்க கேட்கும்போது. CBSE ஸ்கூல் கிட்ட என்ன நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை கான்டாக்ட் ஆகலைன்னா கூட அவங்க நேமை அப்லோட் பண்ணுங்கன்னா ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. CBSE ஸ்கூலுக்கு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணலைன்னா ஸ்டூடெண்ட் சான்ஸை லூஸ் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு CBSE சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேரண்ட் நீங்களும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் கேண்டிடேட், இந்த சர்க்குலர் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் டேரெக்டாக CBSE வெப்சைட்லேயே அப்ளை பண்ணலாம். ஃபீ டீட்டெயில்ஸ் ப்ரைவேட் சர்க்குலரில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு தனி இது. இந்த சர்க்குலரில் அவங்க அதை பற்றி முழுசாக சொல்லலை. நீங்கள் அதுக்கு தனி சர்க்குலருக்கு தனி வீடியோ நான் போடுறேன். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்னா அந்த வீடியோவை தனியாக பாருங்க. இது வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சப்ஜெக்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது. CBSE லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? அதாவது பாப்புலராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத முடியும். அதாவது இங்கிலீஷ் கோர், இங்கிலீஷ் எலெக்டிவ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, சைக்காலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கடுத்து வந்து ஐட்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். சாரி, பேங்கிங், மார்க்கெட்டிங், ஃபேஷன் ஸ்டடீஸ், யோகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம், ஹெல்த் கேர் அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 90 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்திருக்கும், அதை நீங்கள் பயப்பட வேண்டாம். 3 சான்ஸ் ரூல். ஓகேங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் 3 சான்ஸ் மெயின் எக்ஸாம் ஒன்று நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸாம் ஒரு சான்ஸ், அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறீங்க. அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கனாலும் அடுத்த வருஷம் மெயின் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் கம்பார்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் 30th June. டேட்டை திரும்ப சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 8th July. அது வரைக்கும் போகாதீங்க, சீக்கிரம் நாளைக்கே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாமினேஷன் டேட் July 28. ஃபீஸு 320 rupees. ஒரு சப்ஜெக்டாக எழுத போகிறீங்க, 320 rupees. ஓகேங்களா? அண்ட் எலிஜிபிள் கேட்டகரிலாம் சொல்லிட்டேன். பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிக்கலாம். 6 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். 5 சப்ஜெக்ட் எழுதினவங்க ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் பேமெண்ட் போகும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதே
செல்லான்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ஜிபே எடுத்துகிட்டு போயிடுங்க, கிளியராக ஸ்கூல்லே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்கூல் மூலயமா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு சார் ஸ்கூல் எனக்கு ஒரு சில பேரண்ட் வந்து கால் பண்ணி கேட்டார், என்னன்னா ஸ்கூலில் வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க மட்டும் தான் எழுத முடியும். அப்படிலாம் கிடையாது. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் யார் வேணாலும் எழுதலாம். கம்பார்ட்மெண்ட் லிஸ்ட் அதிலே வந்திருக்கும், அவங்களுக்கு அப்படியே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். நீங்கள் அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன்ஸை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் டேஸ் இருக்குது. நீங்கள் நல்லாவே மார்க் எடுப்பீங்கன்றதை நம்புங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுலாம் இருக்குது இல்லையா? அதாவது காசு வந்து ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குது, மார்க் சேஞ்ச் ஆனால் ரீஃபண்ட் ஆகும், அதெல்லாம் வந்து 2 வீக்ஸில் வந்துருன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வேற ஒரு கொஷின் ஏதோ கேட்டிருந்தாங்க, எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. சிலதாக உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் வந்து எதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபபிளி சிபிஎஸ்சி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் நாளைக்கே போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து நீங்கள் எசென்ஷியல் ரிப்பீட் தான். சிபிஎஸ்சி எந்த விதமான நல்ல விஷயமும் உங்களுக்கு செய்யலை. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வருஷம் தான் 5 சப்ஜெக்ட்டுமே தான் எழுத முடியுமே தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. என்ஐஓஎஸை பற்றி ஒரு கிளியரான எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து இப்போ அடுத்த வீடியோவே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு அடுத்து பண்ணலான்ட்டு அது பாதி முடிச்சிருச்சு. ஸோ என்ஐஓஎஸை பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ, அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் நீங்களே. ஏன்னா சில ஸ்கூல்ஸில் அதுக்கு காசு வாங்கக்கூடாது, ஆனால் அதுக்குன்னு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் காசு வாங்குறாங்க. ரொம்ப ஒரு அசிங்கமான செயல் தான் அது. ஏன்னா அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ என்ஐஓஎஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இது பண்ணுறேன், தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது. ஸோ என்ஐஓஎஸை பற்றியும் கிளியராக சொல்கிறேன். நீங்களே வீட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மார்க் ஷீட் அப்ளை பண்ணுறது, மார்க் ஷீட்டை வந்து சென்ட் பண்ணுறது எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? என்ஐஓஎஸை பற்றி டெடிகேட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோட அபாக்கட் டாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை கிளியராக சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மினிமம் பாஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்களில் வந்து டீச்சர்ஸ் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கு வீடியோ போடுறதுக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.